வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மிஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விளக்குக்கு பொட்டு வைக்கும் முன்னாடி விளக்கேற்று முன் இந்த ரகசியம் தெரிந்து கொள்ளுங்கள். அது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் சாஸ்திரப்படி வழி வழியாக செஞ்சுட்டு வந்ததாங்க. இப்போவுமே நிறைய பேரோட வீடுகளில் இந்த பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி தான் பொட்டு வைக்கணும், வேறு விதமாக பொட்டு வைக்கவே கூடாதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னே எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விளக்குக்கு பொட்டு வைக்கிறது பல விதங்கள் இருக்குங்க. இந்த முறைப்படி தான் வைக்கணும் ஒரு விதம் கிடையாது, நிறைய விதங்கள் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு சில பழக்கங்கள் இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அந்த அவங்க வழக்கப்படி வைப்பாங்க. பொட்டு வந்துட்டு அந்த மாதிரி வைக்கலாம். ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி பொட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையும் இருக்குது. ஆனால் கட்டாயம் வந்துட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பக்கம் பின்னாடி பக்கம் இருக்கு இல்லையா, விளக்கோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மன் படம், இந்த மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும். இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இது கஜலட்சுமி விளக்கு, அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு. இது கட்டாயம் வந்துட்டு எல்லாரோட வீடுகள்லையுமே இருக்கும். அது வந்து குடும்பத்துக்குன்னே பொதுவாக ஏற்றக்கூடிய விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று ஏற்றினாலே போதுங்க. அப்போ வந்துட்டு இந்த பின்னாடி பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு சில விளக்குகளில் அந்த இப்போ நான் அம்மனுக்கு பொட்டு வச்சுருக்கேன் இல்லையா, 2 யானைக்கும் கஜேந்திரருக்கும் பொட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பகுதி வந்துட்டு அப்படியே சிலை மாதிரியே இருக்கும். ஒரு சில விளக்குகளில் வந்துட்டு குழி மாதிரி இருக்கும். அந்த குழி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல பொட்டு வைக்க தேவையில்லைங்க. அப்படி இல்லை, அந்த இடத்துல முன்னாடி பகுதியில் உள்ளது மாதிரியே பின்னாடி பகுதியிலேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு பின்பகுதியில் வந்துட்டு நான் இப்போ பொட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பொட்டு வைக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாலானோரோட வீட்டில் பார்த்துருக்கேன், இந்த பின்னாடி பொட்டு வைக்காமல் முன்னாடி மட்டும் பொட்டு வச்சுட்டு விளக்கேற்றிடுவாங்க. அது மாதிரி செய்யவே கூடாதுங்க. நம்மளோட பெரியவங்க முன்னோர்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காரணத்தோடு தான் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் பாருங்கள், அது மாதிரி செய்யக்கூடாது. பின்னாடி பகுதி வந்துட்டு குழி மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பொட்டு வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு உருவமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு பின்னாடி இருக்க அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து கட்டாயம் வந்து பொட்டு வைக்கணுங்க. அந்த கஜலட்சுமி விளக்கில் பின்னாடி மகாலட்சுமி தாயார் வந்து உருவமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பொட்டு வைக்கணும். ஆனால் ஒரு சில விளக்குகளில் அது பள்ளமாக குழியாக இருக்கும். அந்த இடம் வந்துட்டு குழி மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம பொட்டு வைக்க தேவையில்லை. இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, அதே மாதிரி பொட்டு இது வந்து சாதாரணமாக எல்லாரும் வைக்கக்கூடிய முறை. இது வந்து ஒரு பொதுவான முறை. இந்த முறைப்படி வந்துட்டு எல்லாருமே பொட்டு வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த சந்தன குங்குமம் தொட்டு வைக்காமல் விளக்கேற்றவே கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்தெந்த இடத்துல பொட்டு வச்சுருக்கேன், சந்தனமும் குங்குமமும் வச்சுருக்கேங்க. கரெக்டாக வந்துட்டு அம்மனோட பாதத்தில் ஒரு தடவை கஜேந்திரருக்கு 2 கஜேந்திரர் இருக்கும். கஜேந்திரர்னால் நான் யானையை சொல்கிறேன். 2 யானைக்கும் தலைப்பகுதியில், அடுத்து வந்துட்டு அம்மனோட பாதப்பகுதியில் இந்த இடத்துல வந்துட்டு பொட்டு வச்சுருக்கேன். அம்மனோட பாத கமலங்களில் பொட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்து கிரீடம் மாதிரி இருக்குல்ல, அம்மனோட தலைக்கு மேலே அந்த விளக்கு கூர் முனைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பொட்டு வச்சுருக்கேன். அப்புறம் திரி எறிகிறதுக்கு 2 சைடும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு அந்த விளக்கோட அந்த கைப்பிடி மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து 2 பக்கமும் வைக்கணுங்க. இந்த மாதிரி தாங்க விதிமுறைப்படி வந்துட்டு நம்ம விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கணும். அதுவும் பொதுவாக வந்துட்டு காமாட்சி அம்மன் கஜலட்சுமி விளக்கு இது ஏதாவது ஒன்று கட்டாயம் வந்துட்டு தினமுமே வீட்டில் ஏற்றணுங்க. நிறைய பேர் பாருங்கள், அந்த முன்னாடி வச்சுட்டு விட்டுறாங்களா, அந்த மாதிரி விடக்கூடாது. பின்னாடியும் வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு பொட்டு வைக்கணும். குழியாக இல்லாமல் அம்மன் மாதிரி ஒரு உருவமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்து வைக்கணும். நீங்கள் விரலை தடை பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தாலே தெரியும். பின்னாடி குழி இல்லாமல் அம்மனோட உருவம் வந்துட்டு ஒரு அந்த விளக்குலேயே வந்துட்டு செதுக்கி இருக்கிறது, அது பார்த்து நீங்கள் வந்து பொட்டு வச்சுக்கோங்க. இந்த முறைப்படி தாங்க நம்ம வந்துட்டு விளக்குக்கு பொட்டு வைக்கணும். அப்படி இல்லாமல் முன்பக்கம் மட்டும் பொட்டு வச்சுட்டு பின்பக்கம் வந்து பொட்டு வைக்காமல் விடக்கூடாதுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.